Hello guys, welcome to Sushmita Exams Daily YouTube channel. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெகுலரா நம்ம உங்களுக்கு இயல் வைஸா நம்ம கிளாஸஸ் பார்த்திருப்போம். அந்த வகையில நம்ம இயல் கண்டினியூ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ எதுக்கு அப்புறமா வருது அப்படின்னா 9ஆம் வகுப்பு இயல் 3ஓட இலக்கியம் உரைநடைக்கு அப்புறமாவே நம்ம அடுத்து 9ஆம் வகுப்பு இயல் 4ஓட இலக்கியம் உரைநடை பார்க்குறோம். ஸோ இயல் 3ஓட இலக்கணம் நம்ம பார்க்கல. ஏன் அப்படின்னா அது வல்லினம் மிகும் இடங்கள், அதே மாதிரிதான் உங்களுக்கு இயல் 4லயுமே வல்லினம் மிகா இடங்கள். ஸோ இந்த ரெண்டோட இலக்கணமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், 8லேயே நம்ம பார்த்துட்டோம். அதனால இந்த ரெண்டை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்றோம். ஸோ 9th இலக்கியம் உரைநடை இயல் 3க்கு அப்புறமா இயல் 4 இலக்கியம் உரைநடை வருது. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் உங்களுக்கு லைவா இருந்துச்சு, 6 போயிட்டு இருந்துச்சு. அதை இனிமேல் நம்ம ரெக்கார்டடா காலையில 10 மணிக்கு போட போறோம். ஸோ ரெகுலரா காலையில 10 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வரும். ஸோ மறக்காம வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் நம்ம எக்ஸாம் டெய்லியோட ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாம டிஎன்யூ எஸ்ஆர்பிக்கு மட்டும் இல்லாம டெட், எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங்னு எல்லாத்துக்குமே எடுத்துட்டு இருக்கோம். இப்போ டிப்ளமோ, ஐஐடி ஐடிஐ இன்ஜினியரிங்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான வேகன்சி கிட்டத்தட்ட 9400க்கும் அதிகமான வேகன்சியோட நிறைய காலி பணியிடங்கள் போட்டிருக்காங்க. அதுக்கான கிளாஸஸ்மே நம்ம எடுத்துட்டு இருக்கோம். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க கால் பண்ணுங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன், 8940400154. சரியா? ஸோ இந்த இயல் அப்படின்றதுமே 9th வந்துட்டாலே நான் சொல்லியிருக்கேன் எல்லா இயலுமே ஒரு பெரிய இயலா இருக்கும்னு. அதே மாதிரிதான் இந்த இயலுமே உங்களுக்கு ஒரு பெரிய இயலா இருக்கு. சரியா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயந்திரங்களும் இணையவழி பயன்பாடுகளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப யூஸ் பண்ற ஜெராக்ஸ் மிஷினு, ஸ்வைப்பிங் மிஷினு, இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குது. அதுல நிறைய டாபிக் இருக்கு, அதாவது நிறைய கண்டென்ட் இருக்கு. பட் நம்மளுக்கு தேவையான கண்டென்ட், நம்மளுக்கு என்னென்ன முக்கியமான கண்டென்ட்டா இருக்கோ ஸோ அதை மட்டும் எடுத்து நான் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது போட்டோ காப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிப்படி இயந்திரம். இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டேன்னா கேட்பாங்க. ஓடும் குதிரை, அதை யார் படமா எடுத்தாங்க முதல்ல இயக்கப்படம் எடுத்தது யாரு அப்படின்றது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது எல்லாமே இந்த மாதிரி கொஸ்டின் தான். அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல இல்லை. சிலபஸ் தான் கவர் பண்ணணுமானா புக்கையும் கவர் பண்ணணும், சிலபஸையும் படிக்கணும், சிலபஸ் தாண்டி படிக்கணும். சரியா? எந்த மாதிரி வேணா அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம். போட்டோ காப்பியர் அப்படின்றது நம்ம இப்ப எல்லாருமே அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான். ஜெராக்ஸ் அப்படின்றது ஆக்சுவலி அதோட பேர் கிடையாது. ஜெராக்ஸ்ன்றது ஒரு நிறுவனம். ஓகேவா? சோ அந்த நிறுவனத்தோட பேர் தான் நம்ம காலம் போல அப்படியே ஜெராக்ஸ் சொல்லிட்டு வச்சிருந்தோம். ஆக்சுவலி அதோட பேரு போட்டோ காப்பியர். ஓகேவா? இதை ஒளிப்படி இயந்திரம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லணும். முதல்ல என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா முதல்ல அவங்க எழுதுறப்போ ஒவ்வொரு அலுவலகத்துக்காக இருக்கட்டும் இல்ல கல்வி நிறுவனங்களுக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு தடவையும் ஒரு பிரிண்ட் எடுக்கணும்னா அது அப்படியே எழுத வேண்டியதா இருந்துச்சு. ஸோ இது ஒருத்தருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அந்த பணிச்சுமையை குறைக்கிறதுக்காக ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எழுதக்கூடிய அந்த பணிச்சுமைய குறைக்கிறதுக்காக ஒண்ணு மாதிரியே இன்னொன்னு காப்பி பண்றது, நகல் எடுக்கிறதுக்காக ஒரு இயந்திரம் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இயந்திரத்தை தான் நம்ம இப்ப ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். யார் இதுக்கான பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருக்கா, யார் இதை கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூயார்க்கை சேர்ந்த ஒருத்தர். சோ அவர் தான் யாருன்னா செஸ்டர் கார்சன் அப்படின்றவரு. இவர் தான் இதுக்கான காப்புரிமை பேட்டன் ரைட்ஸ் வச்சிருக்காரு. ஓகேவா? இவர் ஒரு சட்ட வல்லுநரும் பகுதி நேர ஆய்வாளரும் கூட. ஓகேவா? சோ சமையலறை, அவர் வீட்டோட சமையலறையில தான் இந்த ஆய்வு அவர் பண்றாரு. சோ என்ன அப்படின்னா கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு இந்த ஒளிப்படி இயக்கக்கூடிய, இது நம்ம தேவையில்லாத பாயிண்ட் தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கந்தகம் தடவிய துத்தநாக தட்டை கொண்டு 1938 தான் உலகத்திலேயே முதல்ல ஒரு ஒளிப்படியை அவர் எடுக்கிறாரு. முதல்ல ஒரு ஜெராக்ஸ் எடுக்கப்பட்ட ஆண்டு என்னப்பா 1938 தான் இந்த உலகத்துல ஜெராக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எடுக்கப்படுது. சரியா? சோ கிரேக்க மொழியில ஜெராக்ஸ் அப்படின்றத என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீரோகிராஃபி அப்படின்னு சொல்றாங்க. ஜீரோகிராஃபி அப்படின்னா உலர் எழுத்து முறை அப்படின்னு அர்த்தம். சோ ஜீரோகிராஃபி என்ற சொல்லினுடைய பொருள் என்ன? உலர் எழுத்து முறை அப்படின்றதான். சோ அவரால 1959 ஜெராக்ஸ் இயந்திரம் அப்படின்றது இந்த கம்பெனி. ஓகேவா? அதான் இன்னைக்கு வரைக்கும் புகழோட ஜெராக்ஸ் இருக்கு. 1959 அது ஒரு கம்பெனியாவே அவர் தொடங்குறாரு. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சோ அப்ப கிரேக்க மொழியில ஜீரோகிராஃபி அப்படின்றது தமிழ்ல அதை உலர் எழுத்து முறைன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ஜெராக்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது 1959. உருவாக்குனது செஸ்டர் கார்சன் அவர்கள். ஓகேவா?
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவதா ஃபேக்ஸ். ஸோ ஃபேக்ஸ் வந்து இப்போ அதிகமாக பயன்படுத்துறது இல்லை. எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, ஒரு நகரத்துல இருந்து இல்லை இன்னொரு இடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்படியே அனுப்பலாம். ஓகே, அது தெரியல, ஃபேக்ஸ் பற்றி தெரியல, டீடைல்ஸ் மெயில் மாதிரி இங்கேருந்து நான் அனுப்பக்கூடிய காப்பி அவங்களுக்கு அவங்களோட ஃபேக்ஸில் ரிசீவ் ஆகும், அவ்வளோதான். சரியா? இது யாரு ஃபேக்ஸை வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்ல தொலை நகல் இயந்திரம். தொலை நகல் இயந்திரம். இப்போ நம்ம மெயில் மாதிரி இங்கேருந்து நம்ம மெயிலாக கொடுக்குறது அங்கே உங்களுக்கு டெக்ஸ்டா வியூ ஆகுது இல்லையா, அதே மாதிரி இங்கே நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் நான் சென்ட் பண்ணேன்னா அது அவங்களோட ஃபேக்ஸ்ல இருந்து அவங்க டாக்குமெண்டாவே எடுத்துக்க முடியும். இதெல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சதான். யார் இந்த ஃபேக்ஸை முதல்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1846 ஸ்காட்லாந்து கண்டுபிடிப்பாளரான அலெக்சாண்டர் பெயின் அப்படின்றவங்க தான் ஃபர்ஸ்ட் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரியா? மின்னாற்றல் உதவியுடன் அச்சிடுவதில் வெற்றி கண்டு அதற்கான காப்புரிமை, இதற்கான காப்புரிமை யார்கிட்ட இருக்கு? அலெக்சாண்டர் பெயின்ட்ட தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இத்தாலி நாட்டு இயற்பியல் அறிஞரான ஜியோவானி காசெல்லி, அதுக்கப்புறமா பான் டெலிகிராஃப் அப்படி, அதாவது ஜியோவானி காசெல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, பான் டெலிகிராஃப் அப்படின்ற ஒரு தொலைநகல் கருவியை உருவாக்குறாரு. இதுக்கான பேட்டன் ரைட்ஸ் இருக்கிறது அலெக்சாண்டர் பெயின் கிட்ட. இந்த தொலைநோக்கு கருவி பான் டெலிகிராஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொலைநகல் கருவியை உருவாக்குறது ஜியோவானி காசெல்லி அப்படின்றவர். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய கண்டுபிடிப்புக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த ஃபேக்ஸ் எங்க இருந்து எங்க அனுப்பப்படுதுன்னா, 1865 பாரிஸ்ல இருந்து லியான் நகரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்ஸ் வந்து அனுப்பப்படுது. அதுக்கப்புறமா 1985 அமெரிக்காவினுடைய ஹாங்க் மாக்னஸ்கி அப்படின்றவங்க என்ன பண்றாங்கன்னா, கணினி மூலமா தொலைநகல் எடுக்கக்கூடிய அந்த முறையையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ அந்த இயந்திரத்துக்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்ற ஒரு பேரையும் வைக்கிறாங்க. ஓகே, கணினி மூலமா அந்த நகல் எடுக்கக்கூடிய அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சது அமெரிக்காவை சேர்ந்த ஹாங்க் மாக்னஸ்கி. அந்த இயந்திரத்துக்கு காமா ஃபேக்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியாது, நீங்க ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டாலே போதுமானதுதான். ஓகேவா? அடுத்து தானியங்கி பண இயந்திரம், ஏடிஎம். இன்னைக்கு அளவுக்குல ரொம்ப ட்ரெண்டிங்ல இருக்கிறது ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. தானியங்கி பண இயந்திரம். ஓகே, இந்த தானியங்கி பண இயந்திரத்துல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதுவரையும் தான் அதோட கண்டென்ட். இது வந்து என்னன்னா ஸ்வைப்பிங் மிஷின். ஸ்வைப்பிங் மிஷின் இதுதான் வந்து உங்களுக்கு ஏடிஎம்மோட கண்டென்ட். இந்த இருக்க கண்டென்ட் வந்து ஸ்வைப்பிங் மிஷினோடது. ஸ்வைப்பிங் மிஷினுக்கு தமிழ்ல அட்டை தேய்ப்பி இயந்திரம். அட்டை தேய்ப்பி இயந்திரம். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. சோ ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் அப்படின்றவங்க தான் என்ன பண்றாங்க, ஒரு குழு அமைச்சு ஃபர்ஸ்ட் எந்த வங்கிக்காக ஏடிஎம் வந்து உருவாக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா, பார்க்லேஸ் வங்கி. பார்க்லேஸ் வங்கி அப்படின்ற வங்கிக்காக தான் லண்டன்ல 1967 ஜூன் 27 தானியங்கி பண இயந்திரத்தை நிறுவுறாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கார்டா இருக்கு இல்லையா, வந்து எப்படி இருக்குமானா செக்கா இருக்குமா. ஸோ அந்த செக்கை நம்ம வந்து உள்ள கொடுத்தோம்னா அந்த செக்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ரீட் பண்ணிட்டு நம்மளுக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி தான் நம்ம புக்ல தான் போட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இங்கிலாந்தை சேர்ந்த பொறியாளரான ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் அப்படின்றவங்க ஒரு குழு அமைச்சு பார்க்லேஸ் வங்கி, பார்க்லேஸ் பேங்காக லண்டன்ல ஃபர்ஸ்ட் ஒரு தானியங்கி பண இயந்திரத்தை உருவாக்குறாங்க. 1967 ஜூன் 27 இதை உருவாக்குறாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறமா அந்த அட்டை தேய்ப்பி இயந்திரம் அப்படின்றத முதல்ல யார் உருவாக்குனாங்கன்னா, 1962 ஆர்டியன் ஆல்ஃபீல்டு அப்படின்றவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர். இவர் தான் அந்த அட்டை தேய்ப்பி இயந்திரம் ஸ்வைப்பிங் மிஷினுக்கான பேட்டன் ரைட்ஸ் வச்சிருக்கவது. ஸோ ஆரம்பத்துல இது பெட்ரோலுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இது எல்லா விஷயங்களுக்கும் நம்ம இப்போ ஸ்வைப்பிங் மிஷின் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்லாம் கிடையாது, ஜஸ்ட் ரீட் பண்ணா ஓகே தான். லாஸ்டா இணைய வணிகம் ஆன்லைன் ஷாப்பிங். சரியா? யார் முதல்ல இந்த ஆன்லைன் ஷாப்பிங் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படின்னா, இங்கிலாந்தை சேர்ந்த மைக்கேல் ஆல்ட்ரிச் அப்படின்றவங்க தான் இந்த இணைய வணிகத்தை தொடங்குறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க 1979 மைக்கேல் ஆல்ட்ரிச் அவர்கள். ஓகே, அதுக்கப்புறமா 1989 அமெரிக்கால இணையவழி மளிகை கடை அப்படின்றது ஒண்ணு உருவாக்கப்படுது. இந்த இணையவழி ஷாப்பிங் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் எப்ப மக்கள் கிட்ட வந்து சேருது, மக்கள் கிட்ட பிரபலமாகுது அப்படின்னா 1991 தான் இந்த இணையத்தையே இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே என்ன பண்றாங்க, மக்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சோ
ஸோ இந்த இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு தெரிந்து கொள்வோம் கண்டென்ட், மேலும் தெரிந்து கொள்வோம் மாதிரி ஒரு கண்டென்ட். 1990களில் டிம் பெர்னர்ஸ் லீ அப்படின்றவங்க தான் நம்ம இப்ப பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு HTTP-யான www வேர்ல்டு வைட் வெப் அப்படின்ற இந்த சர்வரை உருவாக்குனது யாரு அப்படின்னா டிம் பெர்னர்ஸ் லீ. இந்த லீயோட ஒரு முக்கியமான கருத்து ஒண்ணு இருக்கு. ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. இந்த லீயோட ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு. என்ன கருத்து சொல்லுவார் அப்படின்னா, இன்டர்நெட்ல ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அது இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவார். அதுதான் அவரோட கருத்து. ஓகேவா, ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு வந்து ஸ்க்ரீன் தெரியாது, சரியா, வாய்ஸ் கேக்குதுல்ல. ஸோ இன்டர்நெட்ல இந்த விஷயம் இல்லை அப்படின்னா அந்த விஷயம் உலகத்திலேயே இருக்காது அப்படின்னு சொன்னது யாருன்னா டிம் பெர்னர்ஸ் லீ அவர்கள் தான். ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் அப்படின்றது இந்த டாபிக்ல அவ்வளவாலாம் கிடைக்கல, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ அதை நம்ம அடுத்தடுத்து அப்படியே நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்க ஒரு 2 minutes. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதுல அந்த உயிர் வகைன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வருது, தொல்காப்பியத்துல இருந்து கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது, ஏன்னா அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வருது. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா அறிவியல் அறிஞர்கள் பத்தி கொடுத்துருப்பாங்க, அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை தான். இது ஃபுல்லாவே ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு டாபிக். ஸோ சயின்ஸ் பிடிக்காதவங்களுக்கு இந்த டாபிக் பிடிக்காது, பட் இருந்தாலும் படிக்கும். சரியா, ஓகே, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணுவோமா? எதுல இருந்து விட்டோம்? டிம் பெர்னர்ஸ் லீ அவர் தான் 1990ல முதல்ல வேர்ல்டு வைட் வெப் அப்படின்ற அந்த சர்வரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. ஓகேவா, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். மேலும் தெரிந்து கொள்வோம். லீயோட முக்கியமான கூற்று, இணையத்தில் ஒன்று இல்லை என்றால் அது இந்த உலகத்தில் இல்லை என்று அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு குவாட்டை அவர் சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இணைய வணிகத்துக்கு அப்புறமா ஐஆர்சிடிசி. ஓகே, ஸோ ஐஆர்சிடிசின்றது இந்திய தொடர்வண்டி உணவு வழங்கல் மற்றும் சுற்றுலா இணைய வழிப்பதிவு. ஸோ நம்ம ட்ரெயின் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணுவோம்ல, அதுதான். ஸோ இது ஆரம்பத்தில் எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2002 தான் முதல்ல இந்த ஐஆர்சிடிசி அதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 29 டிக்கெட்ஸ் தான் வந்து சேல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதே 13 வருஷம் கழிச்சு 2015ல ஒரே நாள்ல 13 லட்சம் பயண சீட்டு வந்து பதிவு செய்யறாங்களாம். ஆனா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 1500 பயணச்சீட்டுகள் வரைக்கும் இதுல பதிவாகுது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ஐஆர்சிடிசி டெவலப் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். இது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், பட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இது எதுக்காக அப்படின்னா அந்த உதவித்தொகைக்காக. ஸோ இது நாட் ஒன்லி உங்களுக்கு கண்டென்ட்டா மட்டும் இல்லை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் 8th இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 8ஆம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட் எக்ஸாம் வைப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல எல்லாமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி நீங்க டேலண்ட் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனறிவு தேர்வு. ஸோ இதுல வந்து பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்க 12th முடிக்கிற வரைக்கும் மாசம் 500 வரும். எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் எக்ஸாம்னு சொல்லுவோம். ஓகேவா, அதுக்கப்புறமா நம்ம 10th போறப்போ ஒரு டேலண்ட் எக்ஸாம் நடக்கும். அந்த டேலண்ட் எக்ஸாமுக்கு பேரு அதே தேசிய திறனறிவு தேர்வு, நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம். இது மூலமா உங்களுக்கு 12th முடிக்கிற வரைக்கும் 1000 rupees கிடைக்கும். ஓகேவா, மந்த்லி. ஓகேவா, இது மந்த்லி 500 கிடைக்கும், இது மந்த்லி 1000 கிடைக்கும். ஓகே, கிராமப்புற பள்ளிகளில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஊரக திறனறிவு தேர்வு. ஸோ இந்த ஊரக திறனறிவு தேர்வுமே அப்படிதான். ஸோ ட்ரஸ்ட்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். ஸோ அதுவுமே நடத்துவாங்க. அதுல இந்த மாதிரி இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த லெசனே அவ்வளோதான் உங்களுக்கு. சரியா, அந்த இதில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ அது ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அந்த இயர்லாம் நம்மளுக்கு மனப்பாடம் இருக்குமான்னு தெரில, இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் நோட் பண்ணி ஒரு ஸ்லோகம் படிச்சுற மாதிரி படிச்சுக்கோங்க. சரியா, சரி, நெக்ஸ்டா என் சமகால தோழர்களே அப்படின்னு சொல்லி வைரமுத்து அவர்களினுடைய
ஒரு கவிதை வந்து கொடுத்திருக்காங்க. இதுவுமே சயின்டிபிக் தான். சோ அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்றத மட்டும் இதுல சொல்லிடுறேன். சயின்ஸ் அப்படின்ற இந்த ஒரு விஷயம் நம்மளுடைய தமிழ்லயும் சாத்தியமா இருக்கு. அந்த சயின்ஸான ஒரு ராக்கெட்ல என்னது தமிழை எழுதி நீங்க வானத்துக்கெல்லாம் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான். இதை நான் ரீட் பண்றப்போ உங்களுக்கு பொருள் வந்து புரிஞ்சிடும். இதை தனியா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஓகேவா? சோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம அவரோட நூல்வெளி பார்த்துட்டு வந்துடலாம். கவிஞர் வைரமுத்து தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய மெட்டூர் அப்படின்ற ஒரு ஊரை சேர்ந்தவர் தான் கவிஞர் வைரமுத்து. இந்திய அரசினுடைய உயரிய விருதுகள் பாரத ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன்ல இவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு. பத்மபூஷன் வைரமுத்து. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. கிடைச்ச விருது என்னது? பத்மபூஷன். இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்காக, எந்த நூலுக்கு? கள்ளிக்காட்டு இதிகாசம்ன்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைச்சிருக்கு 2003 ஆண்டு. ஓகே, 2003 கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி கிடைச்சிருக்கும். இந்தியாவில் வழங்கக்கூடிய தேசிய விருது, சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை இவர் மொத்தம் 7 முறை வாங்கியிருக்கார். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருது 7 முறையும், மாநில அரசு விருது 6 முறையும் வாங்கியிருக்காரு. ஸோ இவருடைய கவிதைகளை நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. லைக் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், வங்காளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க. ஓகே, வைரமுத்து தேனி மாவட்டம் மெட்டூர் பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு. இவருடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்காக 2003 சாகித்ய அகாடமி கொடுக்கப்படுது. அண்ட் அதுக்கப்புறமா சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதை 7 முறையும், மாநில விருதை 6 முறையும் வாங்கியிருக்காரு. ஓகேவா? சோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அவர் சொன்ன அந்த பாட்டை மட்டும் ரீட் பண்றேன். ரீட் பண்ணாலே போதும், ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. கிழக்கு ரெக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கழனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழி எல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டு புழுதான் பற்று பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைத்த அறிவாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, பழையவை எல்லாம் பழமை அல்ல, அன்பும் பண்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலந்தன் பெருமை எல்லாம் கணிப்பொறி உள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் பரப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இந்த லைன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் இதுல இருந்து ஒரு 2 லைன் கேட்டு யார் எழுதுனாங்க அப்படின்னு கேட்டா வைரமுத்து அவர்கள் சொல்லலாம். ஸோ இதை தாண்டி நிறைய புராண கதைகள், ஸோ எங்கெங்கெல்லாம் இந்த ஊர்தி, அதாவது வானூர்தி அப்பயே இருந்திருக்கு அப்படின்ற அந்த அறிவியல் கருத்து சீவக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. வளவன் ஏவா வானூர்தி, ஸோ வானூர்திகள் இருந்துச்சு, வானூர்திகள் அப்படின்ற ஒரு சயின்டிபிக்கான அந்த நேம இலக்கியங்கள்ல, சங்ககால இலக்கியங்களான புறநானூறுல பயன்படுத்தியிருக்காங்க. ஐம்பெரும் காப்பியமான சீவக சிந்தாமணியில எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க. இந்த லைன்ஸை வந்து படிச்சுக்கோங்க. இது என்ன நூல்ல இருந்து கேட்டுங்க அப்படின்னா எழுதிடலாம். ஓகே, ஈஸி தான். அடுத்து நான் சொன்னேன்ல உயிர் வகை ரொம்ப முக்கியம்னு. இந்த உயிர் வகைன்றது தொல்காப்பியம். ஸோ தொல்காப்பியத்தை பத்தி நம்மளுக்கு தெரியும், சரியா? நான் இருந்தாலும் ஒரு தடவை ஓரலா சொல்லிடுறேன். தொல்காப்பியம் தமிழ்ல கிடைச்ச மிக பழமையான நூல் தொல்காப்பியர் எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 அதிகாரம் இருக்கும். எழுத்ததிகாரம், 3 அதிகாரம். ஓகே, ஸோ 3 அதிகாரம் இருக்கும். 3 அதிகாரங்கள் என்னன்னா எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம். சரியா? எழுத்ததிகாரம், சொல்லதிகாரம், பொருளதிகாரம்னு 3 அதிகாரம் இருக்கும். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்கள் வீதமா மொத்தமா 27 இயல்கள். ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடியது 9 இயல். மொத்த இயல்ல இருக்கக்கூடியது, மொத்தமா இருக்கக்கூடியது 27. சரியா? இந்த 27ல இலக்கண நூல்னு சொல்லிட்டோம். ஒரு மொழிக்கான இலக்கணத்தை இந்த எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரம், ஒரு மொழினா இப்படிதான் இருக்கணும், அதை இப்படிதான் உச்சரிக்கணும் அப்படின்னு ஒரு மொழிக்கான இலக்கணத்தை இந்த 2 அதிகாரங்கள் சொல்லுது. இந்த பொருளதிகாரம் என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு மனித வாழ்க்கைக்கு தேவையான அகப்பொருள் இலக்கணம், புறப்பொருள் இலக்கணம், அதை பத்தி பேசுது. சரியா? சோ 27
7 இயல்கள் மொத்தமா இருக்கு. அதே மாதிரி தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரனன்சியேஷன் அப்படியெல்லாம் பாடி பார்ட்ஸ் வச்சு ப்ரனன்சியேஷன் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நிறைய ஆங்கில அறிஞர்கள் பாராட்டியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜீவிகளை வரிசைப்படுத்தியிருக்காங்க. சரியா? ஸோ அதை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே. உற்றறிவுனா தொடுதல் உணர்வு. சரியா? ஓரறிவு உயிரினத்துக்கு என்ன இருக்கும்? டச் ஃபீல் மட்டும்தான் இருக்கும். சரியா? இரண்டறிவதுவே அதனோடு நாவே. ஸோ டச் ஃபீல் பிளஸ் டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது ஈரறிவு உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே. இது கூட சேர்ந்து மூக்கு நுகர்தல் உணர்வு இருந்துச்சுன்னா அது மூன்றறிவு. நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே. தொடுதல் உணர்வு, சுவைத்தல் உணர்வு, நுகர்தல் உணர்வு, பார்த்தல். சோ இந்த 4 இருந்துச்சுன்னா அது நான்கறிவு ஜீவி. ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே. சோ இந்த 4 பிளஸ் காது கேக்குது அப்படின்னா அது ஐந்தறிவு ஜீவின்னு சொல்லுவோம். ஆறறிவுன்றது இது கூட மனசு இருக்கணும். பகுத்தறிவு இருந்துச்சுன்னா நம்ம மனிதர்கள். அதைதான் இங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரிதான் நம்மளோட சான்றோர்கள் இந்த 6 வகையான மனிதர்களையும் இந்த 6 வகையான உயிரினங்களையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க. அதான் உயிர் வகை அப்படின்றது. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே, இரண்டறிவதுவே அதனோடு நாவே, மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மனநே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே அப்படின்னு வரும். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்காங்க. ஓரறிவுனா தொடுதல் உணர்வு மட்டும் இருக்கும். புல்லு மரம் ஓரறிவு. அதை காட்டிலும் கொஞ்சம் பெருசா. ஈரறிவுனா சிப்பி நத்தை ஈரறிவு. மூவறிவுனா கரையா எறும்பு. இதுக்கு எல்லாத்துக்குமே 3 அறிவு. ஏன்னா அது ஸ்மெல் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான்கறிவு நண்டு தும்பி இதெல்லாமே நான்கறிவு. ஐந்தறிவுன்றது பறவையும் விலங்கும். ஆறறிவுன்றது ஒரே ஒண்ணுதான், மனிதன் மட்டும்தான். சரியா? சோ இதான் அந்த உயிர் வகை அப்படின்றது. இது ரொம்ப நீங்க மெனக்கெடுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஈஸி தான். பட் இந்த இது பார்த்து வச்சுக்கோங்க. ஓரறிவு என்ன, ஈரறிவு என்ன, மூவறிவு என்னன்னு இதை அடிக்கடி கேட்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ லாஸ்டா விண்ணையும் சாடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா, அதாவது இஸ்ரோவினுடைய தலைவரா இருந்தவர் 9வது தலைவரா, இப்ப வந்து சோம்நாத் இருக்காரு இல்லையா, முன்னாடி சிவன் இருந்தார்ல, அப்ப அவர்கிட்ட எடுத்த ஒரு பேட்டி அதை பத்தி கொடுத்திருப்பாங்க. பட் நம்ம அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் மேலும் தெரிந்து கொள்வோம்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இஸ்ரோவினுடைய 9வது தலைவரா இருந்தவர் தான் டாக்டர் சிவன் அவர்கள். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, சிவன். ஸோ 2015 இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தோட இயக்குனரா இருந்து அதுக்கப்புறமா இஸ்ரோவினுடைய தலைவரா பொறுப்பேற்றாரு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஜென்ரலான டாபிக் ஒரு 3 டாபிக் வந்து பார்த்துக்கலாம். இவரோட டீம் தான் சித்தாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலியை உருவாக்குறாங்க. சித்தாரா அப்படின்னா சாஃப்ட்வேர் ஃபார் இன்டகிரேட்டட் ட்ராஜெக்டரி அனாலிசிஸ் வித் ரியல் டைம் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ சித்தாரா அப்படின்ற இந்த செயலியை உருவாக்குனது சிவன் அவர்களினுடைய குழு தான். அது மட்டும் இல்லாம இவர் வந்து அந்த தலைவராக இருந்தப்பதான் 1983 PSLV போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். ஸோ இந்த திட்டத்துக்கு அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்திருக்கும். சரியா? இதை தாண்டி நேவிக் அப்படின்ற ஒரு செயலியையும் கடல் பயணத்துக்காக உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இப்போ விக்ரம் சாராபாய், ஸோ இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாருப்பா? விக்ரம் சாராபாய் அவர்கள். சரியா? ஆரியபட்டா அப்படின்ற செயற்கைக்கோள், இந்தியாவில இருந்து முதல்ல ஏவப்பட்ட செயற்கைக்கோள் என்னது? ஆரியபட்டா. அந்த ஆரியபட்டா உருவாக ஏவுறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தவர் இவர் தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறமா செயற்கைக்கோள் உதவியுடன் தொலைக்காட்சி வழியாக 24,000 இந்திய கிராமங்களில் உள்ள 50 லட்சம் மக்களுக்கு கல்வியை எடுத்து செல்ல உதவினார். இவருடைய பெயர்ல தான் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் திருவனந்தபுரத்துல, எங்க இருக்கு இது? திருவனந்தபுரத்துல செயல்பட்டுட்டு வருது அப்படின்ற ஒரு விஷயம். அடுத்தவருக்கு என்னென்ன தெரியும்னு கொடுத்திருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. சரியா? இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை விக்ரம் சாராபாய். ஓகே, அடுத்ததா இவங்களோட வரிசையில விக்ரம் சாராபாயுடைய வரிசையில அடுத்ததா அப்துல் கலாம். இந்தியாவினுடைய 11வது குடியரசுத் தலைவராக இருந்தவர். தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருத்தர். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்திய ஏவுகணை நாயகன் என்று போற்றப்படுபவர். சரியா? இந்திய ஏவுகணை நாயகன் என போற்றப்படுபவர். நோட் பண்ணிக்கோங்க, 4 பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட், இந்தியாவினுடைய 17வது குடியரசுத் தலைவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்.
இந்திய ஏவுகணை நாயகன் என்று அழைக்கப்படுகிறார். இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். சரியா? 4 பாயிண்ட் தான். இதை தாண்டி எதுவும் படிக்க வேணும். வளர்மதி. அரியலூர் அப்படின்ற, அதாவது ரிசர்ச்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு ஆளுகளை பத்தி கொடுத்திருப்பாங்க. சரியா? அரியலூரில் பிறந்த இவர் 2015 அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர். இதை கேட்கலாமா? அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யாரு? வளர்மதி. சரியா? 2015. சோ இஸ்ரோல 1984 இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2012 உள்நாட்டிலேயே உருவான முதல் ரேடாரான இமேஜிங் செயற்கைக்கோள் ரீசாட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திட்டத்தினுடைய இயக்குனரா பணியாற்றி இருக்காங்க. சோ இது அவ்வளவா தேவையில்ல. இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? முதல்ல அப்துல் கலாம் விருது வாங்கினது வளர்மதி அவர்கள். அதே மாதிரி இன்னொன்னு, இஸ்ரோவின் செயற்கைக்கோள் திட்ட இயக்குனராக பணியாற்றிய 2வது பெண் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? 2வது பெண் அறிவியல் அறிஞர் இவர் தான். இஸ்ரோல திட்ட இயக்குனரா செயல்பட்ட 2வது பெண் அறிவியல் அறிஞர். சரியா? அடுத்து அருணன் சுப்பையா அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இது அவ்வளவு தேவை கிடையாது. ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருந்தவர் மயில்சாமி அண்ணாதுரை. இளைய கலாம் என்று அழைக்கப்படுபவர் இளைய கலாம். இவரை பத்தி நம்ம படிக்கணும். ஓகேவா? ஏன்னா அவர் நூல்கள் எழுதியிருக்காரு. இளைய கலாம் அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டத்தில் இருக்கக்கூடிய கோதவாடி அப்படின்ற ஒரு ஊர்ல பிறந்தவர். இவர் 1982 இஸ்ரோல வேலைக்கு சேர்றாரு. ஓகேவா? தற்போது இயக்குனரா பணியாற்றிட்டு இருக்காரு. நம் நாடு நிலவுக்கு முதலில் அனுப்பிய ஆய்வுக்களமான சந்திராயன் 1 திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் யாரு? மயில்சாமி அண்ணாதுரை. அதுக்கப்புறமா சந்திராயன் 2, சந்திராயன் 3. ஓகேவா? சோ அதை விட்டுருங்க. அடுத்து சர் சி.வி. ராமன் நினைவு அறிவியல் விருது உட்பட நிறைய விருதுகளை வாங்கியிருக்காரு. இவருடைய அதாவது கையருகே நிலா அப்படின்ற ஒரு நூல் கேட்டிருக்காங்க. கையருகே நிலா அப்படின்ற நூல் மூலமா இவருடைய அறிவியல் அனுபவங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு. யாருன்னா மயில்சாமி அண்ணாதுரை. ஓகேவா? கையருகே நிலா நோட் பண்ணிக்கோங்க. சோ அவ்வளவுதான். இன்னைக்கு லெசன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பத்துல இயந்திரங்கள் இருந்துச்சு, அதுக்கப்புறமா வைரமுத்து சாரோட கண்டென்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறமா உயிர் வகை, அண்ட் லாஸ்டா இந்த விண்ணையும் சாடுவோம் அப்படின்ற தலைப்புல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பார்த்துருப்போம். ஸோ வீடியோ ஃபாஸ்டா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இனிமேல் டெய்லி மார்னிங் 10 o'clock உங்களுக்கு இது ரெக்கார்டடா வரும். ஸோ தொடர்ந்து. ஓகே, தேங்க்யூ guys, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணணும். ஆன்லைன் கிளாஸ்ல இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். ஸோ ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும், புக்ஸ், கொஸ்டின் பேங்க் ஏதோ ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. தேங்க்யூ guys, பை.